தம்பிக்காரனை கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னா, இதை பாருடா, அந்த தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, அவளை குழந்த மாதிரி அவங்க அக்காக்காரி வளர்த்துட்டா. அதனால் தயவு செஞ்சு அவளை எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம நல்லபடியாக பார்த்துக்கோ. அவளை டார்ச்சர்லாம் பண்ணிடாத, அவகிட்ட கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இருக்கட்டும், நீ என்ன பண்ணுவ, ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டியா, லேப்டாப் எடுத்துட்டியா, நைட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் இயர் ரூம்லேயும் போயிட்டு நீ வேலை தானே பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் கலாய்க்கிறான். அண்ணன்காரன் ரூம்குள்ளே வரான். பார்த்தா கவுந்து படுத்துக்கிட்டு தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு யார் இருக்கானே தெரியல. நல்லா அவளும் தூங்கிக்கிட்டு இருக்கா. இவன் எதை வச்சு கன்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவன் அதாவது அண்ணங்காரன் யாரை கல்யாணம் பண்ணணுமோ அவங்களுக்கு போட வேண்டிய மோதிரம் தான் கையில இவ போட்டிருக்கா. சரி ஓகே, நம்ம பொண்டாட்டி தான், ஆனா ரொம்ப பிஸ்னஸ் அது இதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தவ நைட்டு தூக்கத்துல என்ன ஒரு டிசிப்ளினே இல்லாம இப்படி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறான். சரி ஓகே, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம பக்கத்து ரூம்ல போய் தூங்கிடலாம் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறான். ஓவர் மழைனால சடனா பவர் கட் ஆயிடுது. தங்கச்சிக்காரி தான் இருக்கா, அவளுக்கு செம்ம பயமாயிடுது. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே, அக்கா எங்க அப்படின்னு சொல்லி அவ பயந்துகிட்டே இருட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கா. உள்ள வரான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது ரொம்ப மழைனால பவர் கட் ஆயிடுச்சு, இப்போதைக்கு மெக்கானிக் இல்ல, எலக்ட்ரிஷியன் யாரும் இல்லை, அவங்கள கூட்டிட்டு வந்ததை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இவ உடனே வந்துட்டீங்களா, நீங்களாவது வந்துட்டீங்களே, நல்ல வேலை, எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்றா. பேசிக்கிட்டே இருக்கும் போது ஒரு இடி இடிக்குது. அவ்வளவுதான், அலறி அழிச்சு அவன் மேல ஏறி உட்காந்துக்கிறா. இவனுக்கு அப்படியே படப்படன்னு வந்துடுது. அண்ணன்காரனும் அக்காக்காரியும் உட்காந்து பேசின எல்லாத்தையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கும் பிசினஸ் தான் முக்கியம். வாரத்துல 2 நாள் நைட்டு மட்டும்தான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம குடும்பத்துக்கு பேர குழந்தையும் கொடுத்து ஆகணும், எங்க அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் சொல்லியிருக்கான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாஸ்க் மிஷன் மாதிரி தான், இதை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஸோ இன்னைக்கு இவ இப்பதான் தூக்கத்துலேருந்து எழுந்துட்டா இல்லையா, நம்ம வேலையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவன் பிஸ்னஸ் டீலிங்லயே இருக்கான். இவளுக்கா ஒண்ணுமே புரியல. ஐயோ இவன் என்னடா இவ்வளோ ஃபோர்ஸா இருக்கானே அப்படின்னு சொல்லி இவ பயப்படுறா. ஆனா அவன் வெட்டுற மாதிரி தெரியல. இருந்தாலும் இவளை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்கா கூடயே வாழணும் அப்படின்னு நினைச்சா இது எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் போகணும் அப்படின்னு சொல்லி அவளுமே அதை அக்செப்ட் பண்றா. அதான் தம்பிக்காரனை காட்டுறாங்க. இது என்னடா இங்க கரண்ட் போலியான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா அந்த டைம் ஒரே டைமுக்கு என்ன நடந்ததுன்னு காட்ட முடியாது இல்லையா, அதனால இப்ப என்ன நடந்தது இவங்களுக்குள்ள அப்படின்றத காட்டுறாங்க. இவன் உள்ள வரான். போகிறதுக்கு முன்னாடி அவன் மனசு அவனே சாந்தி படுத்திக்கிறான். என்னதான் இருந்தாலும் நம்ம ரொம்ப ஆஷாலாம் நடந்துக்க கூடாது, ரொம்ப ஃபோர்ஸாலாம் நடந்துக்க கூடாதுப்பா, அவன் சின்ன பொண்ணு இல்லையா, பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறான். அவன் பார்த்ததில்ல, தங்கச்சியும் பார்த்ததில்ல, நம்ம அக்காக்காரி அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவன் ஆடடா பரவாயில்லையே, செம்ம ஸ்மார்ட்டா இருக்கா, கியூட்டா இருக்கா, ஆனா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது, 21 வயசு பொண்ணு மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான்.